மே கமிங் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. Sir, I am from Kanyakumari district. I did my bachelor degree in public administration under Annamalai University. My father is a retired special sub-inspector of police. My mother is homemaker. My husband is working as senior draftsman in land survey and settlement department. I have cleared group 4 examination and now working as junior assistant in Kanyakumari Medical College Hospital. My hobby is sewing and art from waste, sir. Okay, ma'am. Now you have completed already ME in Computer and Communication. Yes, sir. Okay, then why are you preparing TNPSC? I am interested in administration, sir. First, I am preparing for TNPSC just to get a job and economic independent. Later, I realized the opportunities, the importance of administration, and self-motivated myself to do the higher services, and then start preparing for Group 1 service. This is my third attempt, sir. Okay. Moreover, you have also completed BA in Public Administration. It will help me career, sir. In administration, I have clear knowledge about public administration, so I did a BA Public Administration, sir. Okay, then you tell us about your district, Kanyakumari district. கன்னியாகுமரி மாவட்டங்கிறது தமிழகத்துடைய தென் எல்லை. இதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சூரிய உதயத்தையும் மறையிறதையும் பார்க்கக்கூடிய ஒரே பிளேஸ் வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரி வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. என்னன்னா, கன்னியாகுமரி வந்து நம்முடைய நாகரிகத்தோட தொட்டில்னு சொல்லக்கூடிய இளமுரியா கண்டத்துடைய எஞ்சிய பகுதி, இப்போ இருக்கிற பகுதி கன்னியாகுமரி மாவட்டம். இதில் 1741 ஒரு குளச்சல் பேட்டில் நடந்துச்சு. அதாவது ஒரு ஆசியாவில் இருக்கிற ஒரு பகுதி ஒரு பிரெஞ்சு ஈஸ்ட் இந்திய கம்பெனி எதிர்த்து வெற்றி பெற்றது முதல்ல அதுதான். திருவாங்கூரோட மன்னராக இருந்த மார்த்தாண்டவர்மா குலசேகர பெருமாள் வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. அதோட குளச்சல் வெற்றி தூண் இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழகத்தோட இணைந்ததே ஒரு பெரிய வரலாறு. ஃபர்ஸ்ட் திருவாங்கூர் கொச்சின் மாவட்டத்துக்கு கீழே இருந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் தங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அங்கே இருக்கிற பார்ஷியாலிட்டிக்காகவும் தமிழ் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதையும் ரியலைஸ் பண்ணதுனால தமிழ்நாட்டோட சேரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சான் நத்தானியல் அவரோட தலைமையில் திருவாங்கூர் காங்கிரஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் அதை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக மார்ஷல் நேசமணி ஐயா லீட் பண்ணுவாங்க. அவரை குமரி தந்தைன்னு மக்கள் இன்னும் சொல்றாங்க. இன்னும் நிறைய பேருடைய போராட்டத்தினால எஸ்பெஷலி 1953 மார்த்தாண்டம் புதுக்கடை அந்த பகுதியில் ஒரு பெரிய போலீஸ் ஃபயரிங் நடக்கும். ஒரு 7 பேர் அந்த போலீஸ் ஃபயரிங்ல இறந்துருப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஃபாசில் அலி கமிட்டியோட ரிப்போர்ட்க்கு அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறப்போ திருவாங்கூர்ல இருந்த தோவாளை, கல்குளம், விளவங்கோடு, அந்த அகஸ்தீஸ்வரம் 4 தாலுக்காவை சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டமா தமிழகத்து கூட சேர்ப்பாங்க. அதோட இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா நவம்பர் 1, 1956 சேர்ப்பாங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெட்ராஸ்னு இருந்துச்சு. அப்புறம் 1956க்கு முன்னாடி 1947 மெட்ராஸ்னு இருந்துச்சு. தமிழ்நாடுன்னு நேம் சேஞ்ச் பண்ணது 69. நம்மளோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை. தமிழ்நாடு நல்லா இருக்கு சார். உங்க ஏரியா அதாவது திராவிட மாடல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்க ஏரியால மட்டும் ஒரு பர்டிகுலர் ரைட் விங் பார்ட்டி வந்து டெவலப் ஆகுது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? சார், இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து யூஸ்வலாக அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. கோஸ்டல் ஏரியாங்கிறதுனால மிஷினரிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு அகெயின்ஸ்டாக அதை காப்பப் பண்ணுற மாதிரி ஒரு ரைட் விங் வந்து ரைஸ் ஆகுறது அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ரைட் விங் வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக எழலை. அவங்களோட மக்களோட ஒரு ரெப்ரசன்டேஷன், ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்க இதுல ஒரு தொகுதி காலியாக இருக்கு. விளவங்கோடு எம்எல்ஏ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, உங்க மாவட்டம் வந்து கடற்கரை மாவட்டம்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டோட கடற்கரை மொத்த நீளம் எவ்வளோ? 1076 கிலோமீட்டர்ஸ். கரெக்டு தானே? எஸ் சார். சரி, ஓகே. உங்கள் மாவட்டத்தில் இருந்து ஒரு
சமூக நீதியை வலியுறுத்தி ஒரு தலைவர் உருவாகினார். அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? வைகுண்ட சுவாமிகள், சோஷியல் ரிஃபார்மர் வைகுண்ட சுவாமிகள். அவரை பற்றி சொல்லுங்க. வைகுண்ட சுவாமிகள் வந்து சாமித்தோப்பு அப்படின்னு சொல்கிற ஏரியாவில் பிறந்திருப்பாங்க. அந்த டைமில் திருவாங்கூர் ராஜாவுடைய ஆட்சியில் காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருந்து வர்ண பாகுபாடு. முக்கியமான அவருடைய ரோல் வந்து தோல் சீலை போராட்டம், மருமக்கள் சமாரன்னு சொல்லுவாங்க. அதாவது தாழ்ந்த ஜாதிகள் பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இந்த அடக்குமுறைக்கு எதிராக அவர் போராடினார். அவருக்கு உருவாக்கின அந்த அவரோட ஒரு நூல் சரி, அதில் ஒரு பாடலாக ஏதாவது சொல்லுங்களேன். பாடல் தெரியல சார். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். வைகை நதியோட அதாவது நாகரிகங்கள் வந்து ஆற்றங்கரையில் தோன்றுனதான் சொல்லுவோம். அப்போ வைகை நதிக்கரையோட நாகரிகத்தை பற்றி நம்ம ரிசர்ச் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது கீழடி, கொந்தகை, மணல், அகரம், இந்த மணலூர் இந்த ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. கீழடியில் முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, கீழடியில் ஒரு அர்பன் சிவிலைசேஷன் இருந்திருக்கு. அதாவது நார்த் இந்தியாவில் தான் செகண்ட் அர்பனைசேஷன் நடந்துச்சு. தென்னிந்தியாவில் ஒரு நகர நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை மாற்றி எழுதுகிற மாதிரி கீழடியில் நகர நாகரிகத்துக்கான அடையாளம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் வந்து ஒரு கல்வி திறன்லேயே சிறந்து இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த பானை ஓடுகளில் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு? 3 years ஒர்க் பண்ணுறேன். 3 years ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே, இதில் வந்து எந்த அந்த அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மற்ற ஸ்டேட்டை விட டிஃப்ரென்ஷியலாக என்ன ஸ்கீம் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன நம்மளுடைய மெடிக்கல் கேரோடைய ஸ்பெஷாலிட்டி அதர் ஸ்டேட்டஸ் நம்ம இப்போ நியர்பை நீங்கள் கேரளா பார்ப்பீங்க, நார்த் இந்தியா பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி? தமிழகம் வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அதிகமான மருத்துவத்துறையில் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு அதிகமான அக்கறை செலுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக பெண்களுக்கு அவங்களுடைய வேலையினால் அவங்களுடைய குழந்தைகளோட வளர்ச்சி ஆரோக்கியம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக 1 வருஷம் மெட்டர்னிட்டி லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லீவில் இருந்தாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கிடைக்கும். மற்ற பெண்களோட ஆரோக்கியத்துக்காக முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு கொண்டு வந்து 18,000 rupees ஒரு 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜனனி சுரக்ஷா யோஜனா, அது மூலமாகவும் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகிறத என்கரேஜ் பண்ணுறாங்க. இதனால ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அப்புறம் ஜனனி சுரக்ஷா சிசு காரியோகிராம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது மூலமாக குழந்தைங்களுக்கு நம்ம போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, ஆப்ரேஷன், சிசேரியன் என்ன டெலிவரியாக இருந்தாலும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. மெடிசின்ஸ், டயக்னோசிஸ் முதல். அப்புறம் ரிட்டன் ஹோம்க்கு வர்றதுக்கு குழந்தைங்க சிக் பேபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. இப்போ ஹரியானா மேயர் எலெக்ஷன் வந்து பேப்பரில் ரொம்ப பெரிய இஷ்யூவாக வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த மேயர் எலெக்ஷன் வந்து ஒரு ஃபேர் அண்ட் எலெக்ஷனாக நடக்கலை. அந்த எலெக்ஷன் கவுண்டிங் அப்போ அந்த எலெக்ஷன் என்ற வாக்கு அதிகாரியை அதில் ஸ்கிரிபிள் பண்ணதாக வந்து மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்புறம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது அது கன்ஃபார்ம் ஆகி அந்த ஒரு எலெக்ஷனை வந்து மக்களுக்கு நம்பிக்கை எடுக்கிற மாதிரி நடந்ததுனால அதை கேன்சல் பண்ணாங்க அந்த எலெக்ஷன். ஓகே, ஸோ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்தியா ஒரு இடம் முன்னேறி உள்ளது அப்படின்ட்டு 4 இதழ்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்போவுமே நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹெச்டியில் கன்னியாகுமரி மாவட்டம் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹெச்டியில் இந்தியா தன்னுடைய ரேங்கிங்கில் இன்னும் முன்னேறதுக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்? நீங்கள் முன்னணியில் உள்ள மாவட்டம் இல்லையா, நீங்கள் தான் சொல்லணும். சார், ஹெல்த் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் லைஃப், தட் இஸ் பர் கேபிட்டா இன்கம், இதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஆல்ரெடி எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதோட லேகிங்னா ஹை பாப்புலேஷனுங்கிறதுனால ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் எஜுகேஷனையும் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணால் இந்தியா வந்து இன்னும் பெட்டர் பொசிஷனுக்கு வரலாம்.
ஓகே, சமூக நல்லிணக்கம் அப்படின்னா என்ன? ஒரு சமூகத்தில் இருக்க எல்லா சமயத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்றதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரியிலே போஸ்டிங் போகிறோம், டிஎஸ்பியாக போஸ்டிங் போகிறோம். இது வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது. இந்த சுற்றுலாத்தலமாக இருக்கிறதால என்னென்ன எல்லண்டோ இஷ்யூஸ் வருது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சுற்றுலாத்தலம்னு சொல்கிறதுனால வேறு ஸ்டேட்டில் வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்களோட வருகை வந்து அதிகமாக இருக்கும். உள்ளூர் மக்களை விட புதுசாக நிறைய ஆட்கள் வருவாங்க. அப்படி வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கும் அந்த மக்களுக்கு இடையில சில பிரச்சனைகள் வரலாம். ஒரு டிராஃப்ட்மேனுடைய ரோல் என்ன? நில வரைவாளர் சார். சர்வேயர் வந்து லேண்டை அளந்துட்டு வந்து கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க சார். ஸோ நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எம்ஏ முடிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஏன் ப்ரொஃபஸர் அந்த இதை சூஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு ட்ரை பண்ணேன் மேம். அதாவது ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, டிஆர்பி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வேலை அப்படிங்கிற கான்செப்டில் தான் என்டர் ஆனேன். உள்ளே பார்த்தப்போ தான் இதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமை ஒரு கவர்மெண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, கவர்மெண்ட்டோட மெஷினரி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்சிது. நானும் இந்த மெஷினரியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக ஆகலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வழி நடத்தலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரலாம். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோட நின்றோம், இன்னும் அதிகமான மக்களுக்கு, இன்னும் வேஸ்ட் பீப்புளுக்கு என்னோட சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் இன்ஜினியராக இருக்கீங்க. உங்களை வந்துட்டு ஒரு டேட்டா அனாலிட்டிக்கல் டீமில் போடுறாங்க. போக போக எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகும்போது ஒரு டேட்டா அனாலிட்டிக்கல் டீமில் உங்களை போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் எது ஈஸியஸ்ட் வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ வாட் இஸ் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்? ஒரு டேட்டா, அதாவது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு டேட்டாவை ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவோம். தட் இஸ் சீக்ரெட் கோட். அப்போ இடையில இன்ட்ரூஷன் பண்ணும்போது அந்த டேட்டாவை அவங்களால கெட் பண்ண முடியாது. டேட்டாவை வந்து என்கோட் பண்ணுறது வந்து என்கிரிப்ஷன். அப்புறம் ரிசீவர் சைடில் அதே டேட்டாவை டீகோட் பண்ணி அவங்க வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறது டிகிரிப்ஷன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் யார் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு மட்டும் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. The same purpose நம்ம மொபைல் ஃபோன்லயும் யூஸ் ஆகுது, வாக்கி டாக்கி யூஸ் ஆகுது. அது என்னன்னு தெரியுமா? சாஃப்ட்வேரா மேம்? தெரியுமா? பிக் டேட்டா அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியுமா? ஸோ now எலெக்ஷன்ல அது யூஸ் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் இம்ப்ளிமெண்டிங். என்னது அப்படி? நார்மலாக டேட்டானா ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். பிக் டேட்டாங்கிறது கலெக்ஷன் ஆஃப் பல்க் டேட்டா. அது வந்து கிளாஸிஃபை பண்ண அன்கிளாஸிஃபைட் டேட்டா. அதில் வந்து எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரெண்டிங் டேட்டா சயின்ஸில் அது ட்ரெண்டிங்கில் இருக்குது. பிக் டேட்டாவிலேருந்து ஒவ்வொரு ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, எந்த மாதிரி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நம்மளோட இந்த பிஸ்னஸ் ஆல்சோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்து பண்ணியிருக்கீங்க. வாட் ஆர் த குவாலிட்டிஸ்? ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அப்புறம் இன்டெகிரிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம். என்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டெகிரிட்டி, அப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குன்னு இருக்கு. Okay. Who is the father of the public administration? சார், இந்த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ சார் வுட்ரோ வில்சன் வந்து எதனால அவரை சொல்ற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு? என்ன கான்ட்ரிபியூஷன்? அவர் வந்து தி ஸ்டடீஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணார். அதில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு தாட் மக்களுக்கு தெரிகிற அந்த ஆரம்ப ஸ்டேஜ் 1880s இதை பற்றி மக்களுக்கு இனிஷியலாக சொல்லியிருப்பார். ஆனால் அவரோட ஐடியாலஜிஸ்லாம் ஃபெயில் தான் இருக்கு. சர்வதேச சங்கம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்லாம் பெரிய ஃபெயிலியர் மாடல் ஆச்சு. ஓகே, மினிமம் கவர்னன்ஸ் அப்படின்னா என்னது? அரசாங்கத்துடைய தலையீடு வந்து குறைவாக இருக்கிறது. அயர்ன் லேடி அப்படின்னு சொல்லி எந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க? மிஸ் இந்திரா காந்தி மேம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சப்பார்டினேட் வந்து ஒழுங்காக வேலையே பார்க்க மாட்டேங்காரு. நிறையா அவரால் பிரச்சனையாக இருக்குது.
இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு அவங்க ஏன் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்கில் இருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வேறு பர்சனலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். அப்புறம் அவங்கள ஃபஸ்ட்டு பர்சனலாக கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேட்டு, அது இருந்தால் முடிஞ்சளவு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் அதை கிளியர் பண்ணி கொடுத்து அவங்கள கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதையும் மீறி அவங்க வேணும்னே அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்கள பண்ண வைப்பேன். குட், எக்ஸலண்ட். நிறைய வந்து பெண் குழந்தைகள் மேலான பாலியல் தாக்குதல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ரிப்போர்ட் ஆகுது. நிறைய போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்குறாங்க, நிறைய மீடியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அடுத்த மாவட்டமான கன்னியாகுமரியில் நிறைய இதை வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நிறைய ரிப்போர்ட் ஆகிறது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அவேர்னஸ், அப்புறம் இதோட எஜுகேஷனோட ஒரு சிம்பிள்னு பார்க்குறேன் சார். அதாவது முன்னாடி பிரச்சனைகள் நடக்கும், பெண்கள் அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க, வீட்டில் அம்மா கிட்டேயே குழந்தைகள் சொல்லாது. இன்னொன்று அது பிரச்சனைன்னே முதல்ல ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, இது ஒரு தப்பு அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதை பற்றின ஓட்டு போடுறது வயசு 18, அதை 16 ஆகலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா இல்லை வேண்டாம்னு சொல்றீங்களா? ரெண்டுக்கும் எனக்கு பாயிண்ட் சொல்லுங்க. ஏன் 16 ஆகக்கூடாது, 16 ஏன் ஆக்கலாம்? ஃபஸ்ட்டு 16 ஏன் ஆக்கலாம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக இப்போ பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுனால இந்த மேஜர் அப்படிங்கிற வயசையே 18லேருந்து 16 ஆக்கலான்னு ஒரு ஜட்மெண்ட்டில் சொன்னாங்க சார். அதாவது குழந்தைகள் வந்து சீக்கிரமாக மெச்சூரிட்டி ஆகிடுறாங்க, 16 வயசுலேயே அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த வயசையே 16 ஆக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 16 வயசுலேயே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஓரளவு மெச்சூரிட்டி இருக்கும். இன்னொன்று பொலிட்டிக்கல் இந்த எலெக்ஷன் இந்த மாதிரி அரசியலை வந்து இன்னும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு வேண்டி ஓட்டு போடுறாங்க மக்கள், சரிங்களா? நீங்க இதுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, காசு தான் வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார். இல்லை, சரி, ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிரைம் ரிப்போர்ட் ஆகுது, ஆதாரப்பூர்வமாக வீடியோவோட கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு டெப்டி கலெக்டராவோ இல்லை ஒரு டிஎஸ்பியாவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வருது, ஆனால் உங்களோட மேலதிகாரி வந்து அதை வந்து அப்படி கண்டுக்கலாம் விடுங்க அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி உங்கள் ரியாக்ஷன் என்ன? சார், அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து ஒவ்வொரு ஓட்டர்ஸோட உரிமை, அதை வந்து பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு. அப்போ நம்மளுடைய மேலதிகாரியே அதை நம்மளை பண்ண செய்யும்போது அவங்களுக்கு அடங்கி நம்ம போகிறது வந்து சரி கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சட்டப்படியான பாதுகாப்பு இருக்குது, மேலதிகாரி நம்மள எதுவும் செய்திட முடியாது, மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் இருக்குமே தவிர நம்மளுக்கு பர்சனலாக எந்த பாதிப்புமே இல்லை. நம்ம எப்போவுமே தெரிஞ்சே ஒரு தப்புக்கு துணை போகக்கூடாது. குட். சரி, ஓகே. கடைசியாக ஒரு கேள்வி, பிளாக் செயின்னா என்ன? பிளாக் செயின் வந்து நம்மளோட கவர்னன்ஸில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமா பிளாக் செயின் யூஸ் பண்ணி? பிளாக் செயின்ங்கிறது ஒரு இம்யூட்டபிள் லெட்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீசென்ட்ரலைஸ்டு டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாரும் வியூ பண்ணிக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து அதை மாடிஃபை பண்ண முடியாது. இதோட செக்யூரிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதனால கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக கரப்ஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கரப்ஷன், காசை வந்து வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். அதனால் கவர்மெண்ட்ஸு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு, கவர்மெண்டோட நலத்திட்டங்களுக்கு பிளாக் செயின் வந்து முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும் சார். ஓகே, உங்களோட இன்டர்வியூ முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க. இன்டர்வியூ வந்து நல்லா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா இதே மாதிரி நீங்க பண்ணீங்கனால உங்களுக்கு கட்டாயம் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் உங்களுக்கு குறைக்கிறது சான்ஸே இருக்குது. நல்ல புரிதல் இருக்கு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த வியூவை ஆன்சர் பண்றீங்க. அதுதான் சார் கரெக்ட். என்ன வேர்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த ஆன்சர் உங்ககிட்ட இருந்து, அந்த பிளஃபிங் இல்ல, அன்வான்டட் ஆன்சர் இல்ல. நான் கேட்ட கொஸ்டின் கூட அந்த ரைட் விங் வருதுன்னா எப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப ப்ராமினென்ட்டா அந்த கொஸ்டின் நானே ஷாக் ஆயிட்டேன். சமால் ஸ்டாப்ல சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.